அது வேற யாரும் இல்லம்மா, நம்ம ஆனந்தி தான் அந்த பொண்ணு. ஆனந்தி? நம்ம ஆனந்தியா? அப்போ அம்மாவுக்கு அந்த பொண்ணு முன்னாடியே தெரியுமா குமரா? ஆமாப்பா, நம்ம வீட்ல எல்லாருக்குமே அவங்களுக்கு தெரியும்பா. ஆமாப்பா, அது அன்னைக்கு கூட நம்ம தறி ஓபன் பண்ற ஃபங்க்ஷனுக்கு போனோமே, நீங்க கூட கார்லயே தூங்கிட்டீங்களேப்பா. அப்படியா? அந்த தறியோட ஓனரே ஆனந்தி தான். ஓ, அப்புறம் நான் ஒரு போட்டியில கலந்துக்கிட்டேன்ல, அந்த போட்டியில முதல் பரிசு ஜெயிச்சதும் அந்த ஆனந்தி தான். அப்படியா? ஆமாப்பா. அந்த பொண்ணு நல்ல பொண்ணு. அந்த பொண்ணோட நல்ல மனசுக்கு தான் அவ போட்டியில முதல் பரிசு வாங்கியிருக்கா. ஆமாப்பா. ஆமா, ஆனந்தி அக்கா தான் அப்பாவை காப்பாத்துனாங்கன்னு நீ எப்படி கண்டுபிடிச்ச? அது அது அப்பா சொன்னதை வச்சு அப்படியே கண்டுபிடிச்சிட்டேன். அண்ணே, நீ எப்படி கண்டுபிடிச்ச? அத மட்டும் சொல்லு. மா, அது உங்க புடவையில ஒரு காமாட்சி அம்மன் டிசைன் இருக்குல்ல? ஆமா. இதான் அந்த டிசைன் கொஞ்சம் நல்லா பாருங்களேன். ஏன்பா? பாருங்கம்மா. பாரு பாரு. அந்த டிசைனை பாக்குறப்போ ஆனந்தி மாதிரி இருக்காமா? ஆனந்தி? ஆமாடா, ஆமா. ஆமாண்ணே, அப்படியே ஆனந்தி அக்கா மாதிரியே இருக்கு. நானும் இப்பதான் பாக்குறேன். இது எப்படி நடந்துச்சு? மா, நான் டிசைன் பண்றப்போ யதார்த்தமா நடந்த விஷயம்தான். நீங்க புடவை கட்டிருக்கிறத பார்த்துட்டு அப்பா இந்த பொண்ணு தான் சொல்லும் போதே ஒருவேளை ஆனந்தியா இருக்கும்னு நினைச்சுதான் அப்பாவை கூட்டிட்டு போய் ஆனந்தி கோவில்ல இருந்தாங்க, அங்க வச்சு நான் காமிச்சேன். அங்க போன உடனே அப்பாவும் ஆனந்தியும் ஒருத்தர் நல்லா தெரிஞ்ச மாதிரி, அட நீங்களா, நல்லா இருக்கீங்களா, அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பாவும் நீ என்ன காப்பாத்தின பொண்ணு எப்படி இருக்கன்னு சொல்லி அவங்க 2 பேருமே நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்கம்மா. ஆனா அது இந்த புடவை மூலமா நடந்துச்சு. ஆனந்திய ஏதோ யாரோ ஒரு பொண்ணு நினைச்சிட்டேன். கடைசியில எனக்கு தாலி பாக்கியம் கொடுத்தது ஆனந்தி தானே தெரியறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் தாம்மா. காமாட்சி, அந்த பொண்ணு நாளைக்கு சாப்பிட வரப்போ நல்ல பெரிய விருந்து கொடுத்து சாப்பிட வைக்கணும், சரியா? கண்டிப்பாங்க. ஓகே குமாரா. அப்பா, ரொம்ப நேரமா தேடி கண்டுபிடிச்சதுனால எனக்கு கை காலெல்லாம் வலிக்குதுடா. நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன்டா. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குடா. சரிப்பா, படுங்க. எனக்கு கை காலெல்லாம் வலி, நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஆனந்தி, நீ நல்லா இருக்கணுமா? தலையை நீ சரியா நீ நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். அம்மா, சரிம்மா, நான் கிளம்புறேன். சரிப்பா. வரேன். என்ன? எங்க போற? ஏன்? அது எப்படி? யதார்த்தமா டிசைன் பண்ணும்போது ஆனந்தி அக்கா முகம் மாதிரியே காமாட்சி அம்மன் முகம் வந்துச்சா? ஏய், இங்க பார், நிஜமா அது யதார்த்தமா நடந்த விஷயம்தான். நம்பிட்டேன். என்ன நம்பிட்டேன்? ஏய், இந்த பாரு, ஒரு உத வாங்க சொல்லிட்டேன். நான் யதார்த்தமா எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு முகத்தை காமாட்சி அம்மனா டிசைன் பண்ணேன். அது ஒரு மாதிரி ஆனந்தி முகமா வந்துருச்சு. இதான் நடந்த உண்மை. அப்போ உனக்கு பிடிச்ச மாதிரி முகம்னா அது ஆனந்தி அக்கா முகம் தானா? உனக்கு ஆனந்தி அக்கா முகம்னா பிடிக்கும்னு சொல்லு. ஏய் அகிலா, அண்ணே, என்னென்ன நடக்குது? ஆடு நடக்குது, மாடு நடக்குது, வேற ஒண்ணும் நடக்கல. சரி, நான் இதையும் நம்பிட்டேன். ஏய், அட நம்பிட்டேனே. பாரு, என்கிட்ட நல்லா அடி வாங்க போற. அண்ணே, நம்பிட்டேனே. ஏய், அடிங்க. நில்ல. ஏய் அகிலா, ஏய் நம்பிட்டேனே. ஏய் நில்ல. ஏய், பாரு உன்னை. நான் நம்பிட்டேன். அடிங்க. ஏய் நில்ல.
ஆனந்தி, ஆ சொல்லுங்கம்மா. ஆனந்தி, அம்மா என்னாச்சு? ஏன் நீங்க அழறீங்க? இப்பதான் அவரும் குமரனும் வீட்டுக்கு வந்து எல்லா விவரமும் எங்க கிட்ட சொன்னாங்க. அவர் கடல்ல விழுந்தப்போ நீதான் காப்பாத்துனங்கிற விஷயம் இன்னைக்குதாம்மா எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அத கேட்டதும் எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு ஆனந்தி. உனக்கு எப்படி வார்த்தையால நன்றி சொல்றதுன்னு தெரியலம்மா. எப்பேற்பட்ட கைமாறு பண்ணாலும் அது தகும். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உனக்கு கடன் பட்டிருக்கேன் ஆனந்தி. இன்னைக்கு நான் மஞ்சள் குங்குமத்தோட மங்களகரமா இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீதாம்மா. இத நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் ஆனந்தி. நான் எப்பவுமே உனக்கு கடன் பட்டிருக்கேம்மா. அம்மா என்னம்மா நீங்க கடன் பட்டிருக்கேன் அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? ஐயா உசுரை காப்பாத்துனது எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம்மா. தயவு செஞ்சு நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. ஆனந்தி, நாம யதார்த்தமாதான் ஒருத்தர் சந்திச்சுக்கிட்டோம். ஆனா இன்னைக்கு நடக்கிற விஷயங்களை எல்லாம் பாக்குறப்போ உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் ஏதோ பூர்வ ஜென்ம பந்தம் இருக்கிற மாதிரி ரெண்டு குடும்பத்துக்குள்ளேயும் நல்ல விஷயங்கள் நடக்குது. கண்டிப்பா அப்படிதாம்மா. ஆனந்தி, ஆ, குமரனும் அவரும் நாளைக்கு உன்னை வீட்டுக்கு சாப்பிட வர சொல்லியிருக்கிறதா சொன்னாங்க. அதே மாதிரி நானும் உன்னை வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடதான் போன் பண்ணேம்மா. நிச்சயம் நீ நாளைக்கு மதியம் எங்க வீட்டுக்கு சாப்பிட வரணும். நாங்க உனக்காக காத்துட்டு இருப்போம்மா. ஆ, கண்டிப்பா வரேம்மா. நாங்க வர்றது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய சந்தோஷம். சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். நான் வச்சிடுறேன். ஆ சரிங்கம்மா. நல்லதுமா. இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது என் அப்பாவும் அம்மாவும் தான். அப்படிப்பட்ட என் அப்பாவோட உயிரை காப்பாத்துனது யாருன்னு இந்த உலகம் முழுக்க தேடிக்கிட்டு இருந்தேன். வெறும் இந்த குஞ்சத்தை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பயந்துகிட்டு இருந்தேன். ஆனா இவ்வளோ சீக்கிரம் அது நீங்க தானே எங்களுக்கு தெரிய வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. தேங்க்ஸ் ஆனந்தி. என் அப்பா உயிரை காப்பாத்துனதுக்கு 1 கோடி முறை நன்றி சொன்னாலும் அது பத்தாது. மாப்ள ஏய், என்ன பார்த்ததும் எதையோ உன்னை மறைச்சல்ல? காட்டு. ஒன்னும் இல்லையே. ஆ, இப்ப காட்ட புரியா இல்லையா? டேய், ஒன்னும் இல்ல சொல்றேன்லடா. சும்மா. சரி, நீ காட்ட வேணாம். ஆனா அது என்னன்னு எனக்கு தெரியும்.